வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச குரூப் 2A ப்ரிலிம்ஸில் எனக்கு வந்து 130 கொஷின்லேருந்து 145 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நான் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு $1 மில்லியன் கொஷின் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக இந்த குரூப் 2A 145 வரைக்கும் கட் ஆஃப் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஏன்னா 1240 வேக்கன்சி. ஸோ 13,000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு 13,000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை ரிசல்ட்டுக்கு முன்னாடி சரிங்களா, இந்த ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு 250 வேக்கன்சி இல்லை இன்னொரு மினிமம் இன்னொரு 300 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கூட இன்னும் 3,000 பேர் வருவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு வேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, 50-50 தான். இருந்தாலும் பரவாயில்ல, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன சொல்கிறதுங்க, தைரியமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இன்க்ரீஸ் பண்ணலைன்னாலும் சரி. ஏன்னா மேலே வந்துட்டு இப்போ 150-160 நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. மேபி 130 தொடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்றைக்குமே படித்தது கெட்டு போக போகிறதில்ல. நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை, நாளைக்கு உங்கள் பையன் காலத்துக்கோ உங்கள் பொண்ணு காலத்துக்கோ கூட அது யூஸ் ஆகும். சரிங்களா? எழுதி வச்சு படிங்க. சப்போஸ் இதில் மிஸ் ஆச்சுனாலும் அடுத்து வரப்போகிற 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3க்குமே வந்து ஆனுவல் பிளானரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்மன் பிரபாகர் சார் சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ அடுத்த வருஷமும் இந்த 3 எக்ஸாமும் வரதான் போகுது. அடுத்த வருஷமும் மறுபடியும் வெறி எடுத்து படிக்க தான் போகிறோம். நம்ம இந்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபெயில் கிடையாது. சரிங்களா? ஒரு 4 மார்க் பத்தாமல் வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு தோல்வின்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேபி இன்னும் ஒரு 300 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ புதுசாக நிறைய டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் 21 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. 21 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கும் இதுக்கு மேலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 தான் ஜேஏ அசிஸ்டண்ட்டு எல்லாமே குரூப் 2A எக்ஸாம் குரூப் 4, குரூப் 2 தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு யூனிவர்சிட்டிக்கு மினிமம் 5 பேர் இருந்தால் கூட 20 யூனிவர்சிட்டிக்கு அதுவே 100 வேக்கன்சி வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. வந்தால் மெயின்ஸுக்கு போகலாம். வரலையா அடுத்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? அடுத்த வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் மார்ச் ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷனுங்கிறதுனால கன்ஃபார்மாக பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் குரூப் 1 வந்துடும். சரிங்களா? மே மாதம் எலெக்ஷனுங்கிறதுனால கன்ஃபார்மாக ஜூன் மாதம் எனக்கு தெரிஞ்சு 7,000 to 8,000 வேக்கன்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். செப்டம்பர் அக்டோபரில் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த மார்ச் மாதமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் 1க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் குரூப் 4க்கு யூஸ் ஆகும். இங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த செப்டம்பர் மாதம் குரூப் 2A யூஸ் ஆகும். சரிங்களா? படித்தா கண்டிப்பாக அது கெட்டு போகாது. உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அட்லீஸ்ட் அடுத்து வரப்போகிற எக்ஸாம்லையாவது நம்ம படித்து பாஸ் ஆகிறதுக்கான வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அடுத்த வருஷம் இந்த ஆனுவல் பிளானர்லேயே மாஸ் வேக்கன்சி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக. சரிங்களா? அதனால தான் இந்த வருஷம் கூட வேக்கன்சி கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக மாஸ் வேக்கன்சி தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் 2A வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 4க்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் 1.5 மாதம் ஆகும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு. அந்த கேப்பில் இன்னும் ஒரு 500 வேக்கன்சி 1000 வேக்கன்சி குரூப் 4க்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? ஸோ மனசு விட்டுறாதீங்க. நீங்கள் 130 to 145ங்கிறது உண்மையாலுமே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு தான். சரிங்களா? இது வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு தான். நீங்கள் 120 தாண்டி இருக்கீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக ஏதோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். படித்ததை இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்ஃபார்மாக அடுத்த எக்ஸாமில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் தயவு செஞ்சு 130 to 145 இருக்கமே, இப்படி இன்பிட்வீனில் தொங்கிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க.
நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜ்.